அற்புதமான இந்த மதிய வேளையில் அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்து அதுவும் அரசு விழாவாக அரசு பள்ளியில் அரசு மாணவர்களுக்கு அரசு ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் மத்தியில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து பேச அழைத்த நல்லவர்களுக்கும் முதற்க நான் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இதற்குரிய உதவி தலைமையார் ஐயா அனைவரும் எனக்கு முன்னால் என்னுடைய வழிகாட்டியாக இதே வேட்டாளம் நகரத்தில் தனியார் பள்ளியில் பணிபுரிந்து இவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நானும் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்து வழிகாட்டியாக என்னை வழிகாட்டி சென்று தற்போது அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ரவி சார் தேவராஜ் சார் தெரியாது அவர் எனக்கு சீனியரு. தேங்க்யூடா. ரவி சார் அவர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே வாழ்த்துறை வழங்கிய நிகழ்ச்சியை தொகுத்து முடித்துள்ள சமூக ஆர்வலர் மகளிர் குழு தலைமை தொகுப்புரிய அம்மா விஜயா அவர்களையும் மற்றும் எஸ்எம்பி தலைவர் சத்யா அவர்களையும் மற்றும் அவருடைய கணவர் நண்பர் அருணாச்சலம் அவர்களையும் மற்றும் ஒரு பாலசுப்ரமணியன் ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் தூத்துக்குடி ஐயா சாமிகண்டன் ஐயா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு உங்களையும் சேர்த்து வரவேற்கின்றேன். சரி சார், ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாமா? கொஞ்சம் டீப்பாக பேசுகிறேன். பழவேல் சாரை எனக்கு நல்லாவே பரிச்சயம். ரவி சார் அதுக்கு முன்னாடி நான் 20 வயசில் என்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்குறதுக்காக நான் வரல. எதேச்சியாக தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம அதை சேர வேண்டியதாக போச்சு. பட் அதில் ஒரு 10 வருஷம் நம்ம அதை பணிபுரிஞ்சோம். 10 வருஷத்தில் வந்து ஏகேடி ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வேலை மாறும். ஏகேடிக்கு முன்னாடி 1 இயர் மூர்த்தி மெட்ரிகுலேஷனு, ஒரு 5 இயர்ஸ் வந்து லெமேர் ஸ்கூலில். லெமேர் தான் நமக்கு அடிப்படை. 21 வயசில் எம்ஏ முடிச்சது வேலைக்கு வந்தோம். ஏன் அதை சொல்கிறேன்னா, நானும் உங்களுக்கு இந்த அரசு பள்ளியோட முன்னாள் மாணவன்ற தகுதியில் நான் பேசுகிறேன். நீங்கள்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்க இடத்துல நானும் ஒரு 15, 20, 30, 40 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்து இதே நாட்டு நலப்பணி இல்லை நானும் ஒரு மெம்பராக இருந்து உங்களை மாதிரி நான் அடிப்படையில் என்னை வச்சுட்டு கொள்கிறேன். அந்த வகையில் தேவராஜ் சார் சொல்லணும்னா, தேவராஜ் சார் வந்து நான் வேலம்மாள் ஸ்கூலுக்கு வேலைக்கு நானாக போகல. ஒரு இன்டர்வியூவில் எதாச்சியாக வேப்பூரில் ஐயனார் ஸ்கூலில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போன ஸ்கூலில் அவர் ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக. அப்போ அவர் அந்த கிளைண்ட்டை வந்து இன்டர்வியூக்காக அங்கே இருந்தார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் டீச்சிங்கில் எப்படி வந்திருக்கீங்களே சார், இப்போ அட்வொகேட்டாக இருக்கீங்களே, நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அந்த டைம் ஒரு 2005 நினைக்கிறேன், 2005 வாக்கில் இவர் டிஆர்பி பாஸ் பண்ணிவிட்டு வேளம்மாள்லேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டார். இவரோட போஸ்டிங்க்கு அங்கே எடுக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு வேக்கன்ட் தான் 2014. அந்த வேக்கன்ட் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். அவருக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்கணும். எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் எங்கள் ஊருக்காரருக்கும் ஒவ்வொரு முறையும் ஹெச்ஓடிஸ்லேருந்து கோஆர்டினேட்டர்லேருந்து பிரின்சிபல் வரைக்கும் எல்லாருமே டார்கெட் இருக்கும். கிளம்பாடில் ஏகேடி சரி டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த சப்ஜெக்டில் 100% கொடுக்கக்கூடிய ஆசிரியரை வந்து விட மாட்டாங்க, பிரித்து வச்சுருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு இன்சென்டிவ் என்னவோ தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இவர் டிஆர்பி பாஸ் பண்ணி போனதுனால ரிலீவ் ஆகி இருந்தார். இந்த பிளேஸ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிட்டேன். இப்போ பேக்கேஜ் சொல்கிறாங்க. பேக்கேஜ் நான் சொல்கிறேன் 35,000 நான் வேலைக்கு வரணும்னு சொல்கிறேன். ஓகே பண்ணுறாங்க. 3 வேலை கொடுத்து அவங்களுக்கு குவாலிஃபைட் டீச்சர்ஸாக இருந்தால் தான் எடுத்து போலீஸ் பேசிட்டு ஓபி அடிக்கிற டீச்சர்ஸை பிடிக்காது. எனக்கு எல்லாமே தெரியும். மெத்தனை போக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை எந்த தனியார் பள்ளியில் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய துறைகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேங்கி கிடக்குது. நம்ம அதுக்கான தேடுதல் இல்லை, தேடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறது இல்லை. அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம டார்கெட் நம்ம உள்ள போகிறோம். போன பிறகு அப்போ படிச்சுட்டு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். நான்
நானும் பிஹெச்டி படிச்சுட்டேன், நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னால் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 6-7 சதுரடியில் இருக்கிற ஒரு இடத்துல எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி சொல்கிறவங்க தான் ஒரு இன்ஜினியர். ஒரு 6-8 தொட்டியில் எவ்வளோ டென்சிட்டி அதில் தண்ணி இருக்குன்னு டக்குன்னு சொல்லணும். ஜாகிரபி டீச்சரு, ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர்னா ஏன் நான் நேற்று நடந்த விஜயதசமி ஏன்ற காரணத்தை டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாகிரபி டீச்சர்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சு டக்குன்னு கேட்டால் சொல்லணும். அதுக்கான நிலைப்பாடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லாருமே சீனியர் ஆசிரியர் இவர்கள்லாம் ஐயா வந்து தாவரவியல் துறைங்களா, தாவரவியல் துறை ஐயா வேதியியல் பாருங்கள், அவங்களாம் வரலாறு. அவர்கிட்டலாம் ரவி சார்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். மேப் நடத்துறது, மேப் எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேவராஜ் சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படித்த புக்கை பார்த்தீங்கன்னா புக்கில் எல்லாமே புக்கில் டெக்ஸ்ட் புக்கு அவருடைய டீச்சிங்கோடைய எய்டில் பயன்படுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்தாங்க. இவரை யாருன்னே தெரியாமல் இவருக்கு எனக்கு நட்பு வந்ததுக்கான காரணம் இவர் யூஸ் பண்ண டெக்ஸ்ட் புக்கு தான் சார். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக அண்டர்லைன் பண்ணி இவர் சூட் பண்ணி படித்து எடுத்து அப்போ அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். அங்கே என்ன டாஸ்க் வைப்பாங்கன்னா டைரியில் பேர் போடுவாங்க, பேனரில் ஃபோட்டோ போடுவாங்க, இன்சென்டிவ் கொடுப்பாங்க, கோல்டு காயின் கொடுப்பாங்க, சென்டம் டு டீச்சர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ப்ரோக்ராம் ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஆனர் பண்ணுவாங்க. இவ்வளோவையும் ஒரு டீச்சரை பண்ணுவாங்க. அப்போ சம்பளம் கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நீங்கள் நம்ம வேலை பார்க்கலன்னும் போது எல்லாருக்குமே துடிப்பு இருக்கும் இல்லைங்களா? அவர் வழியில் நானும் ஒவ்வொரு விடமும் 7 சென்டம் 8 சென்டம் நான் ஹிஸ்ட்ரி டீச்சரு, நான் ஜாகிரபி டீச்சர், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே தனித்தனி ஸ்டாஃப் தான் போடுவாங்க. அப்படி தான் எனக்கு தேவராஜர் அறிமுகம். அதுக்கு பிறகு பேட்டோளத்தில் எனக்கு பணிபுரியிறான்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஸ்கூலில் மற்ற கல்விக்கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இவர் நம்ம ஊருக்காரு, நம்ம பழக்கம், இப்படி தான் நமக்கு தேவராஜ் சாருக்கான உறவுமுறைகள் வந்தது. சரி, 2 விஷயம் நான் சொல்லிட்டேன். அந்த 2 விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு அடுத்த டாபிக்ல போகலாம். நேற்று நடந்த